Taste the Daily. அரசியல் குடும்ப பின்னணி இல்லாத இளைஞர்கள் 1,00,000 பேரை அரசியலுக்குள் கொண்டுவர நாடு தழுவிய பிரச்சாரம். மனதின் குரல் வானொலி உரை மூலம் பிரதமர் மோடி அறிவிப்பு. நகரமயமாக்கல் அதிகரிப்பால் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைவதாக மனதின் குரல் உரையில் பிரதமர் மோடி கருத்து. சிட்டுக்குருவிகளை வளர்க்க உதவும் சென்னையைச் சேர்ந்த கூடுகள் அறக்கட்டளைக்கு பிரதமர் பாராட்டு. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு. வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. சென்னையில் வருகிற 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் அன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை முன்னிட்டு டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம். அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் ஆலோசனை. அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதம் நடத்த காங்கிரஸ் கோரிக்கை. டெல்லி காற்று மாசு, மணிப்பூர் கலவரம் தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டுமென அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தல். திமுக கூட்டணி உடையாதா என்று எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்ப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைக்கப்படும் என நாகையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பேச்சு. எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா, ஏதாவது விரிசல் விழுந்துறதா என்று காத்து கிடக்கிறார். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி கடந்த 7 தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ, கண்டிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிப்பான ஒரு வெற்றி கூட்டணியை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பார்கள். அதிமுக தொடர் தோல்வியை சந்திப்பதாக சிலர் கூறுகிறார்கள். அப்படியான திமுக 10 ஆண்டுகள் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா என இபிஎஸ் கேள்வி. அதிமுக குடும்பமாக இயங்குவதாகவும், ஆனால் திமுக கருணாநிதி குடும்பத்தினரின் கட்சியாக உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து தோல்வியுற்ற வரலாறும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி என்று. ஏன் திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? திமுக ஒரு குடும்ப கட்சி என்று. ஆம், குடும்ப கட்சி. அது திரு கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. அது திமுக கட்சியுடைய குடும்ப கட்சி கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய உறுப்பினருடைய குடும்ப கட்சி. ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் காணொலி மூலம் வாழ்த்து. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் ஒரு பிரம்மாஸ்திரம் என பேச்சு. குடியரசு மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது அரசியல் விபத்து, பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதுல ஈடுபாடு இல்லை, இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை ஒரு கைதியா இருந்து சில பேருடைய வற்புறுத்தி அது அரசியலுக்கு ஒரு சிஎம் ஆனாங்க. திரைப்படத்தில் நடித்தபோது எம்ஜிஆர் பயன்படுத்திய கோட் டைகளையும், அரசியலுக்கு வந்த பின் பயன்படுத்திய பிரச்சார வேனையும் ஜானகி அம்மையார் கேப்டனுக்கு பரிசளித்தார். ஜானகி அம்மாளின் 100ஆண்டு விழாவில் காணொலி வாயிலாக பங்கேற்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சு. ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருளை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேப்டன் ஜானகி எம்ஜிஆர் அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க கொடுத்ததுதான் இந்த கோட்.
ஜானகி அம்மாளின் நூற்றாண்டு விழாவில் AI தொழில்நுட்பத்தில் உரையாற்றிய எம்ஜிஆர் வேண்டுகோள் விடுப்பது போன்று காட்சி. அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி என்று எம்ஜிஆர் கூறுவது போன்ற காட்சியில் தேர்தல் வெற்றிக்காக அதிமுகவினர் பாடுபட வேண்டும் என அழைப்பு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லது. நான் எப்போதும் உங்களோடு தான் இருக்கின்றேன். உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி ஜானகி அவர்கள் நமது மாபெரும் இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததை. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக வரும் 28ஆம் தேதி மீண்டும் பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். பதவியேற்பு விழாவில் மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க வாய்ப்பு. தொழிலதிபர் அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட லஞ்ச வழக்கு தொடர்பாக இந்தியாவிலும் விசாரணை நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு. ஹிண்டன்பர்க் விவகாரத்திற்கும் தற்போது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்பதால் விசாரணை நடத்துமாறு இடையீட்டு மனு தாக்கல். இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் நடைமுறையை பாராட்டிய டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், ஒரே நாளில் 64 கோடி ஓட்டுகள் இந்தியாவில் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் கலிபோர்னியாவில் வாக்கு எண்ணிக்கை தாமதமானதை குறிப்பிட்டு கிண்டல். IPL வரலாற்றில் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் போனார் இந்திய வீரர் ரிஷப் பந்த். கடும் போட்டிக்கு இடையே 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது லக்னோ அணி. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 30வது சதம் விளாசி டான் பிராட்மேன் சாதனையை முறியடித்தார் விராட் கோலி. 16 மாதங்களுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பெர்த் டெஸ்டின் 2வது இன்னிங்ஸில் சதம் அடித்தார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை சமன் செய்த இளம் வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 23 வயதினை எட்டுவதற்குள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக முறை 150 ரன்கள் எடுத்த இந்திய வீரர் என்ற சாதனை சமன். Taste the Daily.